அத்தியாயம் 1. டெல்லி, ஜனவரி 23, வருஷம் 2001. பனி பெய்யும் சாயந்தர வேளை. டெல்லி ரீகல் ஸ்கொயருக்கு எதிரே இருந்த பாலிகஞ்ச் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு முன்பாக டாக்ஸியை நிறுத்தி இறங்கிக் கொண்ட விவேக்கும் ரூபலாவும் பேவ்மெண்ட்டில் நடை போட்டார்கள். என்னங்க, ஸ்வெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இது என்ன டெல்லியா இல்ல ஃப்ரிட்ஜா? இந்த குளிருது. அம்மாடி! விவேக் உள்ளங்கைகளை தேய்த்து கொண்டே ரூபலாவை புன்னகையோடு பார்த்தான். இதுக்காக தான் நீ டெல்லிக்கு வராத, உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருன்னு சொன்னேன். நீ கேட்கல. டெல்லியில எவ்வளவு குளிரா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொன்ன. இப்ப இங்க வந்து இது டெல்லியா இல்ல ஃப்ரிட்ஜான்னு கேக்குற? இதுக்கு முந்தியெல்லாம் டெல்லி வந்திருக்கேனே, இப்படி ஒரு குளிர் இருந்ததே இல்லை. என்னமோ அண்டார்டிகா பனிப்பிரதேசத்துல நடந்து போற மாதிரி இருக்கு. உனக்கு இப்ப குளிரக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? என் இடுப்புல கைய போட்டு கெட்டியா கட்டி பிடிச்சுக்க. அப்படி பிடிச்சுக்கிட்டா குளிர் ஓடி போயிடும். தமிழ் சினிமா நிறைய பார்த்து கெட்டு போயிட்டீங்க. பேசாம நடங்க. நீ எதுக்கும் மசிய மாட்டியே. அங்க பாரு, எல்லாரும் எப்படி ஜோடி ஜோடியா போறாங்கன்னு. புருஷனோட இடுப்பை பிடிச்சுக்கிட்டா கூட தப்பா? இந்த ரோட்டு ரொமான்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். உனக்கு வயசாயிருச்சு ரூபி, அதான் இப்படி ரொமான்ஸ் விஷயத்துல பேக் அடிக்கிற. என்ன சொன்னீங்க? எனக்கு வயசாயிடுச்சா? ஆமா, உங்களுக்கு? ஐயா என்னைக்குமே இளமதான். நித்திய மார்க்கண்டேயன். ஐயே, ரொம்பவும் பீத்திக்காதீங்க. ரூபலா விவேக்கின் காதை பிடித்து திருகிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய சஃபாரி ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் மெலிதாய் ஒரு எலக்ட்ரானிக் இசை கொடுத்து கூப்பிட்டது. செல்போனை எடுத்து இடது காதுக்கு வைத்தான் விவேக். ஹலோ, எஸ் சார், ஐ எம் விவேக். ஞாபகம் இருக்கிறது சார், இரவு 10 மணிக்கு தானே வந்து விடுவேன் சார். டெல்லிக்கு வந்ததே அந்த பணிக்காக தானே. இப்போது நான் என் மனைவியோடு பாலிகஞ்ச் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போய்கொண்டிருக்கிறேன். என் மனைவியின் ஹாபி வெளியூர்களுக்கு போனால் ஷாப்பிங் செய்வதுதான். ஷாப்பிங் 1 மணி நேரத்தில் முடிந்துவிடும் சார். நான் சரியாய் 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு முன்பாய் நின்றிருப்பேன். எஸ் சார். பேசிவிட்டு செல்போனை அணைத்தான் விவேக். ரூபலா கேட்டாள், போன்ல யாருங்க? RAF கமிஷனர். RAFன்னா ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா அதிவிரைவு படை. பாலிகஞ்ச் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சுரங்கப்படிகளோடு வர விவேக்கும் ரூபலாவும் இறங்கி நடந்தார்கள். ஜனக்கூட்டம் உள்ளே அலை மோதியது. என்னங்க, நாம டெல்லி மண்ணை மிதிச்சு 2 நாள் ஆக போகுது. ஆமா, இப்பவாவது சொல்லுங்க, நீங்க டெல்லிக்கு என்ன காரியமா வந்திருக்கீங்க? வெங்காயத்தை ஒட்டு மொத்தமா கொள்முதல் பண்ணி மெட்ராஸ் கொத்தவால் சாவடிக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணதான். நான் சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரூபி, ஒரு விஷயம் சொன்னா உனக்கே ஆச்சரியமாயிருக்கும். என்ன? டெல்லி அழைப்பு எதுக்காகன்னு எனக்கே தெரியாது. ஆனா ரெட் டாட்ஸ் மேட்டர். ரெட் டாட்ஸ் மேட்டரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெட் டாட்ஸ் மேட்டர் என்கிற வார்த்தை ஒரு கோட் வேர்ட் மாதிரி. ரெட் டாட்ஸ்னா ரத்த துளிகள்னு அர்த்தம். ரத்த துளிகள் சிந்த போகிற ஒரு சம்பவம் டெல்லியில நடக்கலாம். அதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கத்தான் எனக்கு இந்த அவசர அழைப்பு. மொத்தம் 7 பேருக்கு மட்டுமே அழைப்பு. அதுல அடியேனும் ஒருத்தன். ரூபலாவின் முகம் இப்போது மாறி இருந்தது. கண்களில் லேசாய் திகில். என்னங்க, நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு. ரத்தம் சிந்துற மாதிரி டெல்லியில என்ன சம்பவம் நடக்க போகுது தெரியாது. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஹை அபிஷியல்ஸோடு பேசி பார்த்தாதான் தெரியும். நடந்து கொண்டிருந்த ரூபலா நின்று விட்டாள். என்ன நின்னுட்ட? வாங்க, ஹோட்டல் ரூமுக்கே போயிடலாம். ஷாப்பிங் வேண்டாம். ஏன்? ஷாப்பிங் பண்ற மூடு இப்ப இல்ல. பயந்துட்டியா? இதுக்கு தான் உன்கிட்ட எதையுமே சொல்றதில்ல. ரெட் டாட்ஸ் மேட்டர் என்னவா இருக்கும்னு போன நிமிஷத்தில் இருந்தே என்னோட இருதயம் எக்ஸ்ட்ராவா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க, ஹோட்டல் ரூமுக்கே போயிடலாம். ரூபலா சொல்லிக்கொண்டே திரும்ப முயல விவேக் அவளுடைய தோள் மேல் கையை வைத்தான். ரூபி, உடனடியா நாம ஹோட்டல் ரூமுக்கு திரும்ப முடியாது. ஏன்? ஒரு பொண்ணு உன்னையும் என்னையும் கடந்த அரை மணி நேரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப கூட நமக்கு பின்னாடி 50 அடி தூரத்துல ஒரு ரெடிமேட் துணிக்கடைக்கு பக்கத்துல ஏதோ பராக்கு பாக்குற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கா. நீ திரும்பி பாத்துறாத, அவ உஷாராயிடுவா.
டென்ஷன் படாம இயல்பா நட. இந்த பாலிகஞ்ச் காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்துக்குள்ளேயே அவளை மடக்கிடலாம். ரூபலா பதட்டப்பட்டாள். ஐயோ என்னங்க இது, ஏற்கனவே நீங்க சொன்ன ரெட் டாட்ஸ் மேட்டர் விஷயத்துல கலங்கி போயிருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ராவா இது வேறவா? அந்த பொண்ணை நான் பார்க்கணுமே. பார்க்கலாம், அவ நம்ம ஃபாலோ பண்றத தெரிஞ்சுக்கிட்டதான் நம்ம காட்டிக்க கூடாது. ஏதாவது சிரிச்சு பேசிக்கிட்டே நட. எனக்கு அவளை பார்க்கணும் போலிருக்கே. அவசரப்படாத, காரியம் கெட்டுடும். ரூபலா நடந்து கொண்டே கேட்டாள். சரி, அவ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா? வயசு தீர்மானம் பண்ண முடியல. ஒரு 25 இருக்கலாம். அழகா இருக்கா? சேலையா சுடிதாரா? சல்வார் கமீஸ் கலர் பிங்க். வேற ஏதாவது அடையாளம்? தோல்ல வேனிட்டி பேக் மாட்டி இருப்பா. சரி வாங்க, அந்த ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்குள்ள போய் உட்காருவோம். ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டே அவளை அப்சர்வ் பண்ணுவோம். ரூபி, அவளை நேரடியா பார்த்து வைக்காத. அவளை நாம கவனிக்கவே இல்லை என்கிற மாதிரி நம்ம நடவடிக்கைகள் இருக்கணும். உங்க ஒய்ஃப்னா ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? விவேக்கும் ரூபலாவும் ஐஸ்கிரீம் பார்லருக்குள் நுழைந்து பாலிவினைல் நாற்காலிகளில் சாய்ந்தார்கள். ரூபலா கீழே குனிந்து சேலையை திருத்திக் கொள்கிற பாவனையோடு பார்வையை விரட்டி பார்த்தாள். பார்வைக்கு பிங்க் சுடிதார் தட்டுப்படவில்லை. என்னங்க, என்ன நீங்க சொன்ன அவளை காணுமே? இருக்கா? எங்கே? ஒரு பான் பீடா கடை தெரியுதா? ஆமா, அதுக்கு பின்னாடி ஒண்டிக்கிட்டா. நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெளியே போகிற வரைக்கும் அந்த பான் கடைக்கு பின்னாடி தான் ஒண்டிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கியா சாகியே? ஐஸ்கிரீம் பார்லர் ஆள் பக்கத்தில் வந்து நின்றான். தோ பிஸ்தா. ஆர்டர் கொடுத்துவிட்டு விவேக் ரூபலாவை பார்த்தான். ரூபி, நீ அந்த பான் கடையையே பார்த்துக்கிட்டு இருக்காத. என்ன பார்த்துக்கிட்டே ஏதாவது ஜோவியலா பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையே. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். கேளுங்க. எலிக்கு ஏன் அவ்வளவு பெரிய வால் இருக்கு தெரியுமா? சீரியஸா கேட்குறீங்களா இல்ல அருவ ஜோக்கா? அருவ ஜோக் தான். கேள்வி என்ன? மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எலிக்கு ஏன் அவ்வளவு பெரிய வால் இருக்கு? ரூபலா யோசித்து விட்டு தலையாட்டினாள். தெரியலையே. எலியை அடிச்சு கொன்ன பிறகு அதை தூக்கிட்டு போய் வெளியே போட வேண்டாமா? அதுக்கு தான் வால். ரூபலா சிரிக்காமல் மறுபடியும் அந்த பான் கடையை பார்க்க அவள் முகம் மாறியது. என்னங்க, அவளை காணும். விவேக்கும் பான் கடைக்கு பின்னால் தன் பார்வையை கொண்டு போய் நிறுத்தினான். அந்த பெண் ஒண்டியிருந்த இடம் காலியாய் இருந்தது. அதற்குள் எங்கே மறைந்தாள்? விவேக்கின் பார்வை கும்பலில் அலைந்தது. அத்தியாயம் 2. பூமா ISDயில் கலிபோர்னியாவில் இருக்கும் தன் கணவனோடு பேசிக் கொண்டிருந்தாள். பூமாவின் கணவன் ஸ்ரீராம் ஒரு MBA பட்டதாரி. என்னங்க, சொல்லு பூமா, உங்க பையன் இங்கே எக்கச்சக்க லூட்டி பண்றான். அப்படியா? என்ன பண்ணினான்? எட்டி எட்டி உதைக்கிறான். உதைக்கிறானா? நல்லா உதைக்கட்டும். என்னங்க இது, உங்க பையனை மிரட்டுற லட்சணம் இதுதானா? வலி தாங்க முடியலங்க. அதுவும் ராத்திரி நேரத்துல அவன் படுத்துற பாடு இருக்கே, ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தூங்க முடியலங்க. இவ்வளவு லூட்டியா பண்றான்? நான் என்ன வேணும் நான் சொல்றேன், நீங்களே வேணும்னாலும் உங்க பையனை விசாரிச்சு பாத்துக்குங்க. சரி, போனை அவன்கிட்ட கொடு. பூமா தன் காதில் வைத்திருந்த ரிசீவரை எடுத்து தன் 7 மாத பம்மிய வயிற்றின் மேல் வைத்தாள். டேய், உங்க அப்பா பேசுறாரு, பேசு. ஸ்ரீராம் குரல் கொடுத்தான். ஏண்டா கண்ணா, அம்மாவை தூங்க விடாம இம்சை பண்ற? நான் ஊர் வந்து சேர்க்கிற வரைக்கும் சமத்தா இருக்கணும். என்ன, நான் எப்ப வருவேன்னு கேக்குறியா? இன்னும் சரியா 6 மாசம் உனக்கு பக்கத்துல இருப்பேன். டாடி ஊருக்கு வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? என்னது, தங்கச்சி பாப்பாவா? அதுக்கெல்லாம் ஊருக்கு வந்துதான் ஏற்பாடு பண்ணணும்டா கண்ணா. பூமா குறுக்கிட்டு ரிசீவரில் குரலை கொடுத்தாள். கட் கட். இதுக்கு மேல உங்களை பேசிவிட்டா பையன் கெட்டு போயிடுவான். உன் பையன் தான் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டான். அதெல்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதாவது உங்க பையன் மாஸ்டர் ஸ்ரீராம் UKGக்கு போய் நர்சரி ரைம் சத்தம் போட்டு பாடணும். ரொம்ப பெரிய கேப். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி பூமா, இந்த டிஸ்கஷனை இந்தியாவுக்கு நான் வரும்போது வச்சுக்கலாம். இப்ப எனக்கு கம்பெனிக்கு நேரமாச்சு, கிளம்பட்டுமா? நாளைக்கு ஃபோன் பண்றேன். எத்தனை மணிக்கு? இதே நேரம் ஃபோனுக்கு பக்கத்துல வெயிட் பண்ணு. சரிங்க, இது விடைபெறும் நேரம். எங்கே ஒரு ஸ்வீட் அண்ட் ஹாட் கிஸ் ப்ளீஸ். இதை மட்டும் மறக்க மாட்டீங்களே. இதுக்கு தானே நான் ஃபோனே பண்றேன். சரி சரி, கன்னத்தை கொண்டு வாங்க. கன்னம் ஆல்ரெடி தயார். பூமா தன் செர்ரி நிற உதடுகளை குவித்து காற்றில் ஒரு முத்தத்தை பிறப்பித்துவிட்டு ரிசீவரை வைத்தாள். மாஸ்டர் ஸ்ரீராம் வயிற்றில் உதைத்தான். பூமா வயிற்றில் கை வைத்து அதட்டினாள். குட்டி ராஸ்கல், கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்க. சமையல் அறையிலிருந்து பூமாவின் அம்மாக்காரி வள்ளியம்மை எட்டி பார்த்தாள். என்ன, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியா? என்னமோ போடியுமா, வயிறு நிறைய புள்ளைய வச்சுக்கிட்டு நீ இங்கே உட்கார்ந்துருக்க. மாப்பிள்ளையோ மேல் படிப்பு வேலைன்னு
கலிபோர்னியாவில் உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரியான நேரத்துல தான் பொண்டாட்டிக்கு பக்கத்துல புருஷன் இருக்கணும். பூமா அம்மாவை முறைத்தாள். உன்னோட புலம்பல ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடு. மாதுளம் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், தரட்டுமா? கொடு. பூமா தலையாட்டி கொண்டிருக்கும் போதே வாசலில் கைனெட்டிக் ஹோண்டா ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. வள்ளியம்மை எட்டி பார்த்துவிட்டு பூமாவை ஏறிட்டாள். உன்னோட வாயாடி ஃப்ரெண்ட் ராணி வரா. இனி அவ கிளம்பி போக ராத்திரி 8 மணி ஆயிடும். சரி சரி, அவளுக்கு முன்னாடி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு தெரியாதம்மா, இந்த டெல்லியில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவதான். அவளையும் இங்கே வரவிடாம பண்ணிடாத. நான் ஏண்டியம்மா வாய துறக்கிறேன், அவ பாடு உன் பாடு. வள்ளியம்மை சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த ராணி சுடிதாரில் அழகாய் ஹாய் சொல்லி கொண்டே உள்ளே வந்தாள். வாடி, 2 நாளா உன்னை வந்து பார்க்கணும்னு ட்ரை பண்றேன், முடியவே இல்லை. இன்னைக்கு கண்ணாட் பிளேஸ் பக்கம் வரவேண்டி இருந்தது, அப்படியே உன் வீட்டு பக்கம் திரும்பிட்டேன். முதல்ல உட்காரடி. ராணி வள்ளியம்மையிடம் திரும்பினாள். ஆண்டி, எனக்கு சூடா காப்பி வேணும், இந்த டெல்லி குளிர்ல தலை திம்முன்னு இருக்கு. வள்ளியம்மை வேண்டா விருப்பாய் புன்னகைத்து இதோ தரேண்டி அம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். ராணி பூமாவின் பம்மிய வயிற்றை மெல்ல தொட்டு, பையன் எப்படி இருக்கான்? வயிற்றுக்குள்ள துவம்சம் பண்றான். டெலிவரி டேட் என்னைக்கு? மே லாஸ்ட் வீக்ல ஏதாவது ஒரு நாள். பயமா இருக்குடி. எதுக்கு பயம்? நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாம், மேபி சிசேரியன். பயப்படாத, உனக்கு நார்மல் டெலிவரி தான், நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் சொல்லி சிரித்தவள் வீட்டை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் கேட்டாள். உன்னோட கணவர் வீட்டுக்குள்ள இருக்காரா இல்ல வெளியே போயிட்டாரா? பூமா வினோதமாய் ராணியை பார்த்தாள். என்னடி உளர்ற? அவர் இன்னும் கலிபோர்னியாவில் தானே இருக்கார், மறந்துட்டியா? ராணி நெற்றியை சுருக்கினாள். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உன்னோட கணவரை அக்பர் ரோட்டு கார்னர்ல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாசல்ல பார்த்தேன். பூமா தன் தலையில் நோகாமல் அடித்துக்கொண்டு சிரித்தாள். நீ வேற யாரையோ பார்த்திருக்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே அவர் எனக்கு கலிபோர்னியாவில் இருந்து போன் பண்ணி பேசினார். ராணியின் முகம் இப்போது ஒரு சீரியஸ் தனத்துக்கு உட்பட்டிருந்தது. பூமா, உன்னோட கணவரை எனக்கு தெரியாதா என்ன? கடந்த 3 வருஷ காலமா உன் ஃபேமிலியோடு நெருங்கி பழகிட்டு வரேன். உன்கிட்ட அரட்டை அடிக்கிற மாதிரியே உன்னோட கணவர்கிட்டையும் மணிக்கணக்கா பேசியிருக்கேன். நான் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அக்பர் ரோட்டில் உன்னோட கணவரை பார்த்தது 100க்கு 100 உண்மை. பூமா இன்னமும் பெரிதாக சிரித்துவிட்டு சொன்னாள். என்னோட கணவர் சாயல்ல வேற யாரையாவது நீ பார்த்திருக்கலாம். இல்லவே இல்லை, அது உன்னோட கணவர்தான். பைத்தியம் மாதிரி உளராத. பூமா சிரிக்காத, பி சீரியஸ். ஐ எம் நாட் ஜோக்கிங். நான் உன்னோட கணவரை பார்த்தது நிஜம். சரி, அவரை நீ பார்த்த, அவர்கிட்ட ஏதாவது பேசினியா? இல்ல. ஏன்? அவர் காரை விட்டு இறங்கி யாரோ ஒருத்தரோடு மும்மரமா பேசிட்டு போனாரு. ராணி, நிச்சயமா நீ பார்த்தது என்னோட கணவரா இருக்க முடியாது. நோ, நான் பார்த்தது அவரைத்தான். 100% அவர் உன்னோட கணவர் தான். பூமா சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட தன் தாயை பார்த்துவிட்டு சொன்னாள். ராணி சொல்றத கேட்டியாமா? இன்னைக்கு காலையில 10 மணி சுமாருக்கு அக்பர் ரோட்ல உன்னோட மாப்பிள்ளையை இவ பார்த்தாளாம். வள்ளியம்மை தவறிப்போன பல்வரிசையில் சிரித்தாள். ஏதாச்சும் கனவு கண்டியா ராணி? இல்லைங்கம்மா, உங்க மாப்பிள்ளையை நான் பார்த்தேன். இது கனவு கிடையாது, நிஜம், முழு நிஜம். ஏதாவது ஒரு அவசர காரியமா டெல்லிக்கு வந்துட்டு போயிருக்கலாம். பூமா இப்போது கண்டிப்பான தொனியில் குரலை உயர்த்தினாள். டோன்ட் பி சில்லி ராணி. கலிபோர்னியா எங்கே இருக்கு? டெல்லி எங்கே இருக்கு? ஃப்ளைட்ல 12 மணி நேர ஜேர்னி. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவரை நீ பார்த்ததா சொல்ற. இப்ப மணி சாயந்தரம் 6. வந்துட்டு போக எப்படி சாத்தியம்? அப்படியே அவர் வந்திருந்தாலும் என்னை பார்க்காம எப்படி போவார்? அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு பூமா. டெல்லிக்கு வந்துட்டு உன்னை பார்க்காம போக உன்னோட கணவருக்கு எப்படி மனசு வரும்? பட் நான் அவரை பார்த்தது நிஜம். எனக்காக நீ ஒரு காரியம் பண்றியா? சொல்லு. உன்னோட கணவர் வேலை பார்க்கிற கம்ப்யூட்டர் கம்பெனியோட ஃபோன் நம்பர் உனக்கு தெரியும் தானே? தெரியும். இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முந்திதானே என்கிட்ட அவர் பேசினார். பரவாயில்லை, இருக்கட்டும். எனக்காக நீ மறுபடியும் ஃபோன் பண்ணு. பூமா தயங்கினாள். பண்ணு. சில வினாடி யோசனைக்கு பின் ரிசீவரை கையில் எடுத்தாள் பூமா. டயலில் எண்களை தட்ட ஆரம்பித்தாள். அத்தியாயம் 3. ரூபலா சற்றே கவலையாய் விவேக்கை பார்த்தாள். என்னங்க, நீங்க அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணிட்டதை ஸ்மெல் பண்ணிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காது ரூபி. அவ வேற ஏதாவது ஒரு பக்கம் மறைஞ்சு நின்னுக்கிட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். கண்ணாடி கோப்பையில் வெண்ணெய் குவியலாய் பிஸ்தா
பிஸ்தா ஐஸ்கிரீம் வந்தது. விவேக் ஐஸ்கிரீமை 2 வாய் சப்பிவிட்டு ரூபி என்றான் மெல்ல. என்னங்க, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இரு, 2 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். எங்கே போறீங்க? அவ இந்த பாலிகஞ்ச் மார்க்கெட்டை விட்டு அவ்வளவு சீக்கிரத்துல போயிருக்க மாட்டா. நான் ஒரு அவசர சர்வே பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, அவ மறுபடியும் கண்ணுல பட்டா பாப்போம், இல்லைன்னா விட்டுடுவோம். அப்படி அவளை விட முடியாது ரூபி. டெல்லி வந்திருக்கிற என்னை ஒருத்தி ஃபாலோ பண்றான்னா அவகிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இருங்க, நானும் வரேன். வேண்டாம், இந்த ஜன கூட்டத்துல உன்னால வேகமா நடக்க முடியாது. நான் 5 நிமிஷத்துல சின்னதா ஒரு சர்வே பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, டென்ஷனை காட்டிக்காம நிதானமா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு இரு. 5 நிமிஷம் வந்துடுறேன். விவேக் வெளியே வந்து பாலிகஞ்ச் மார்க்கெட்டின் ஜனக்கூட்டத்தில் கலந்தான். ரூபலாவுக்கு இருதயத்தில் ஒரு பக் பக் ஆரம்பமாகி இருக்க ஐஸ்கிரீமை மரஸ்பூனால் கலக்கி கொண்டே சாப்பிட தோன்றாமல் உட்கார்ந்திருந்தாள். 5 நிமிஷங்கள் காணாமல் போய் 6வது நிமிஷம் உற்பத்தியாகி இருக்க ரூபலா ஐஸ்கிரீமை தள்ளி வைத்துவிட்டு விவேக் போன திசையையே வெறிக்க ஆரம்பித்தாள். நிமிஷங்கள் கரைந்தன. 7, 8, 9, 10. ரூபலாவுக்கு அந்த குளிரிலும் வியர்க்க ஆரம்பித்தது. நிமிஷங்கள் மேலும் கரைந்து 1/4 மணி நேரம் விழுங்கப்பட்டிருக்க ரூபலா கலவரமாகி நாற்காலியில் இருந்து எழ முயன்ற வினாடி அவளுக்கு பக்கவாட்டில் யாரோ வந்து நிற்பது போல தோன்றவே நிமிர்ந்தாள். பிங்க் நிற சல்வார் கமிஸ் அணிந்த அந்த பெண் தெரிந்தாள். புன்னகைத்தாள். உங்க கணவர் மிஸ்டர் விவேக் என்னை தேடிக்கிட்டு இந்த பாலிகஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்கார் போலிருக்கே. ரூபலா எதுவும் பேச தோன்றாமல் நிற்க அவள் ரூபலாவின் தோள் மேல் கை வைத்தாள். ரூபலா அவளுடைய கையை மெல்ல தட்டிவிட்டாள். யார் நீ? அவள் ரூபலா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் மெல்லிய குரலில் கேட்டாள். நீங்களும் உங்க கணவரும் எதுக்காக டெல்லி வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை நான் சொல்றேன். பின்பக்கம் குரல் கேட்டு அந்த சல்வார் கமிஸ் திரும்பினாள். விவேக். அத்தியாயம் 4. பூமா டயலில் எண்களை தட்டிவிட்டு கலிபோர்னியா லயன் கிடைப்பதற்காக காத்திருந்தாள். 15 வினாடிகளுக்கு பிறகு இணைப்பு கிடைத்தது. பூமா ஆங்கிலத்தில் குரல் கொடுத்தாள். அது ஃபியூச்சர் குளோன்ஸ் கம்ப்யூட்டர் கம்பெனி தானே? ஆமாம். என்ஜினியர் மிஸ்டர் ஸ்ரீராம் ப்ளீஸ். நீங்க யார் பேசுறது? அவருடைய மனைவி. 1 நிமிடம் லயனில் இருங்கள். காத்திருந்தாள் பூமா. நெற்றியிலும் மேலுதட்டிலும் வியர்வை பூத்திருந்தது. 30 வினாடிகளுக்கு பிறகு ரிசீவரில் குரல் கேட்டது. மிஸ்டர் ஸ்ரீராம் ஒரு அவசர வேலை விஷயமாய் பக்கத்து நகரமான டெல்பியாவுக்கு போயிருக்கிறார். எப்போது திரும்பி வருவார்? இன்று மாலை 6 மணிக்கு மேல். ஒரு தகவல் வேண்டும். என்ன? என்னுடைய கணவர் கடந்த 2 நாட்களில் கலிபோர்னியாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்துவிட்டு போனாரா? இந்தியாவுக்கா? ஆமாம். இல்லையே, ஒரு முக்கியமான கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் விஷயமாக அவர் இங்கே மும்முரமான பணியில் ஈடுபட்டுள்ளார். எங்கேயும் அவரால் போக முடியாது. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். மறுபடியும் 6 மணிக்கு மேல் ஃபோன் செய்கிறேன். பூமா ரிசீவரை வைத்துவிட்டு ராணியை பார்த்தாள். உதட்டில் பெரிய புன்னகை. 100% கன்ஃபார்ம். என்னுடைய ஹஸ்பண்ட் கலிபோர்னியாவில் தான் இருக்காராம். ஒரு முக்கியமான கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் விஷயமாக ரொம்பவும் பிஸியாக இருக்கிறதாக தகவல். ராணி மெல்ல சிரித்தாள். அப்படின்னு அவங்க சொன்னது தானே? ஏய் ராணி, நீ என்ன சொல்ற? இதோ பார் பூமா, நான் திரும்ப திரும்ப உன்னையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நீ நினைக்க வேண்டாம். இப்ப நீ கலிபோர்னியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசின. பட் உன்கிட்ட பேசினது அந்த கம்பெனியோட ஆட்கள் தான். உன்னோட கணவர் உன்கிட்ட நேரடியாக பேசல. சாயந்தரம் 6 மணிக்கு மேல் அவர் கம்பெனிக்கு திரும்புவாராம். நீ வேணும்னா 6 மணிக்கு மேல ஃபோன் பண்ணி பாரு. உன்னோட கணவர் லைன்ல கிடைக்க மாட்டாரு. நீ என்னடி சொல்ற? என் மனசுல பட்டதா சொல்றேன். பூமா ராணியை பயமாய் பார்த்தாள். அத்தியாயம் 5. சல்வார் கமிஸ் பெண்ணின் முகத்தில் திகைப்பு பரவ விவேக் அவளுக்கு பக்கத்தில் வந்து நின்றான். உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பாலிகஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள நான் போனதா நீ நினைச்சா அது தப்பு. உன்னை இப்படி ரா ஹேண்டடா பிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், என்னோட ஒய்ஃப் ரூபலாவை இப்படி தனியா விட்டுட்டு போனா நீயோ உன்னோட ஆட்களோ பக்கத்துல வருவீங்கன்னும் தெரியும். அதான் உன்னை தேடிட்டு போற மாதிரி பாவ்லா காட்டிட்டு ஐஸ்கிரீம்
ஐஸ்கிரீம் பார்லருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே உன்னோட மூமெண்ட்ஸ் இருந்தது. இப்ப சொல்லு, நீ யாரு? எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர? அவள் தன் கையில் வைத்திருந்த சிறிய பூ போட்ட கர்ச்சீஃபால் மூக்கு நுனி வியர்வையை ஒற்றிக்கொண்டு சின்னதாய் புன்னகைத்தாள். மிஸ்டர் விவேக், நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லீகல் உமன் கிடையாது. என் பேர் மிருத்துலா. எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ். நான் இந்த டெல்லிக்கு வந்து 4 வருஷமாச்சு. என்னோட கணவருக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில் பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் உத்தியோகம். சரி, எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணின? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்படி பேசுறதா இருந்தா நேரடியா வந்து பேசி இருக்கலாமே. எனக்கு டவுட்டா இருந்தது சார். என்ன டவுட்? நீங்க விவேகா இல்ல வேற யாராவதான்னு. ஏன்னா இதுவரைக்கும் உங்களை போட்டோவில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கறது இதுதான் முதல் தடவை. அதான் தயக்கமா இருந்தது. ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல உங்ககிட்ட பேசிடலாம்னு நினைச்சேன். நீங்க பார்லரை விட்டு வெளியே போனதும் தனியா இருக்கிற உங்க மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு பக்கத்துல வந்தேன். விவேக் அவளை ஒரு நம்பாத பார்வை பார்த்துவிட்டு கேட்டான், உன் பேர் என்ன சொன்ன? மிருத்துலா. சரி, என்கிட்ட என்ன பேசணும்? தனியா ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் பேசலாமா? இந்த மார்க்கெட் இறைச்சல்ல எதுவுமே பேச முடியாது. எங்கே போய் பேசலாம்? நீயே சொல்லு. மார்க்கெட்டுக்கு வெளியே பார்க் ஒன்று இருக்கு, அங்கே போயிடலாம். சரி வா. பாலிகஞ்ச் மார்க்கெட்டை விட்டு ரூபலா, விவேக், மிருத்துலா 3 பேரும் வெளியே வந்தார்கள். பார்க் உறைபனியில் இருந்தது. ஆண்களும் பெண்களும் கம்பளி கோட்டுகளில் நெருக்கி அடித்து கொண்டு சிமெண்ட் பெஞ்சுகளில் உட்கார்ந்திருந்தார்கள். மிருதுலா நடந்து கொண்டே சொன்னாள், மிஸ்டர் விவேக், டெல்லியில் உங்களை பார்த்தது என்னோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். நான் இப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கவே இல்லை. விவேக் காலியாயிருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சை காட்டினான். இப்படி உட்காரலாமா? மிருதுலா தலையாட்ட அந்த நீளமான சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். சில வினாடி மௌனத்துக்கு பிறகு மிருதுலா மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். மிஸ்டர் விவேக், உங்க நாட்டு பற்றும் இந்தியாவை எவ்வளவு தூரம் நீங்க நேசிக்கிறீங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். உங்க இன்வெஸ்டிகேஷன் திறமையால எத்தனையோ கேஸ்கள் தூள் தூளாகி போன விஷயமும் எனக்கு தெரியும். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எது தெரியுமா? விவேக் கையமர்த்தினான். இதோ பார், நீ நேரடியாவே விஷயத்துக்கு வரலாம். இந்த பாராட்டு பத்திரம் வாசிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். விஷயத்தை சொல்லிட்டு பின்னாடி நேரம் இருந்தா அந்த வேலையை வச்சுக்கலாம். சாரி, உங்களை பார்த்த ஆர்வத்துல ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இதோ விஷயத்துக்கு வந்துட்டேன். சொல்லு. என்னோட கணவர் கோவிந்த் வர்மா டெல்லி யூனிவர்சிட்டியில் பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்னு சொன்ன. மேற்கொண்டு விஷயத்துக்கு வா. இதோ வந்துட்டேன். கோவிந்த் வர்மாவுக்கு நான் 2வது மனைவி. அவருக்கு வயசு 55. முதல் மனைவி இறந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாகுது. குழந்தைகள் இல்லை. நான் அவருக்கு 2ஆம் தரமா வாழ்க்கைப்பட்டது நானே எதிர்பார்க்காத ஒண்ணு. விவேக் மிருத்துலாவையே பார்த்து கொண்டிருக்க அவள் தொடர்ந்தாள். என்னுடைய கணவர் கோவிந்த் வர்மாவுக்கு என் மேல் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. வீட்டில் நான் ஒருத்தி இருக்கிறதா ஃபீல் பண்ணிக்கவே மாட்டார். எப்ப பார்த்தாலும் தடிமனான புஸ்தகங்களை படிச்சிட்டும் ராத்திரி முழுக்க எதையாவது எழுதிக்கிட்டு இருக்கிறதும் தான் வேலை. நீ இன்னும் விஷயத்துக்கே வரலையே. இதோ வந்துட்டேன். அவசர குரலில் சொன்ன மிருத்துலா குரலை தாழ்த்தி கொண்டாள். மிஸ்டர் விவேக், கொஞ்ச நாளாவே என்னோட கணவர் இயல்பா இல்ல, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு. ராத்திரி நேரங்கள்ல நிறைய ஐஎஸ்டி கால்ஸ் பேசுறாரு. நான் ஒட்டு கேட்டேன். அதுல நிறைய கோட் வேர்ட்ஸ். எனக்கு எதுவுமே புரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. என்ன? இந்த 2001வது வருஷத்துல டெல்லிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. என்ன ஆபத்து? அது என்னான்னு எனக்கு தெரியல. போலீஸுக்கு விஷயத்தை கொண்டு போகவும் பயமா இருக்கு. விஷயம் என்னான்னு சரியா தெரிஞ்சுக்காம போலீஸுக்கு போறதும் அவ்வளவு சரியில்லையே. விவேக் அவளை கையமர்த்தி விட்டு கேட்டான். போன்ல உன்னோட கணவர் பேசும்போது என்னென்ன கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்ல முடியுமா? இந்த நோட்ல குறிச்சு வச்சிருக்கேன், சொன்ன மிருத்துலா தன் வேனிடி பேக்கில் இருந்து ஒரு சிறிய பாக்கெட் நோட்டை எடுத்து பிரித்தாள். அந்த கோட் வேர்ட்ஸை படிக்கட்டுமா சார்? படி. அவள் படிக்க ஆரம்பித்தாள். ஸ்வீட் பாய்சன், கருப்பு மயில், மேகம் இல்லாத வானம், ரெட் டாட்ஸ். விவேக் நிமிர்ந்தான். என்ன சொன்ன? ரெட் டாட்ஸ்.
அந்த பாக்கெட் நோட்டை என்கிட்ட கொடு. மிருதுளா கொடுத்தாள். விவேக் அதை வாங்கி பார்த்துவிட்டு சில வினாடிகள் கழித்து கேட்டான், உன்னோட கணவர் இப்ப வீட்டில தான் இருக்காரா? இல்லை, வெளியூர் போயிருக்கார். எந்த ஊருக்கு? ஜான்சி. எதுக்காக போயிருக்கார்? எனக்கு தெரியாது. எதுக்காக ஜான்சி போறீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டார். ஜான்சிக்கு அடிக்கடி போவாரா? மாசத்துக்கு 2 தடவையாவது போவார். தங்கிட்டு வருவாரா? இல்லை, காலையில போயிட்டு ராத்திரி 10-11 மணிக்குள்ள திரும்பி வந்துடுவார். சரி, கிளம்பு. எங்கே சார்? உன்னோட வீட்டுக்கு. அவர் இல்லாத நேரத்துல அவரோட அறையை அலசி பார்த்தாதான் அவர்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். மிருதுளா தயங்கினாள். சார், அது என்ன, ஜான்சிக்கு போயிருக்கிற அவர் திடீர்னு திரும்பி வந்துட்டா அவர் ராத்திரிக்கு தானே வருவார். இப்ப மணி 7 கூட ஆகலை. உன் கணவரோட அறையை அலசி பார்க்க ஒரு அரை மணி நேரம் போதும். எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க சோதனை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. மிருதுளா சில வினாடிகள் தயங்கிவிட்டு எழுந்தாள். வாங்க. அத்தியாயம் 6. காலை 8 மணி. ராணி குளியலறையிலிருந்து டவலை கட்டி கொண்டு வெளிப்பட்ட போது கார்ட்லெஸ் போன் டீஃபாயின் மேல் உட்கார்ந்து சினுங்கிக் கொண்டிருந்தது. எடுத்தாள். ஹலோ ராணி, நான் பூமா பேசுறேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன, கலிஃபோர்னியாவில் இருந்து உன்னோட கணவர் பேசினாரா? இல்லை, எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவர் லைன்ல கிடைக்கல. நேத்து ராத்திரி பூராவும் சுத்தமா ஒரு பொட்டு தூக்கம் கிடையாது. உன்னோட கணவர் வேலை செய்யற கம்பெனியில் என்ன சொல்றாங்க, அவுட் ஸ்டேஷனுக்கு போனவர் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அதிகமா என்கொயரி பண்ணினா ப்ராப்பரா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ உடனே புறப்பட்டு வரியா? எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. நான் இப்பவே வரேன். நீ மனசை போட்டு அலட்டிக்காத. சீக்கிரம் வா, லேட் பண்ணிடாத. இதோ கிளம்பிட்டேன். ராணி ரிசீவரை வைத்துவிட்டு வேக வேகமாய் ஒரு சல்வார் கமிஷுக்குள் நுழைந்தாள். தலைமுடியை போனிடெயிலாக்கி புருவ மத்தியில் ஒரு ஸ்டிக்கர் பொட்டை பொருத்தி கொண்டு அறையினின்றும் வெளிப்பட்டாள். அவளுடைய அப்பா கீர்த்திவாசன் பார்த்து கொண்டிருந்த நாளிதழை மடக்கி கொண்டு நிமிர்ந்தார். எங்கேம்மா, இவ்வளவு சீக்கிரத்துல சாப்பிட கூட இல்லாம கிளம்பிட்ட? அப்பா, ஒரு முக்கியமான வேலை. சாவகாசமா உட்கார்ந்து சாப்பிட எனக்கு நேரம் இல்லை. வழியில நான் பாத்துக்கிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு முடிஞ்சா வரேன். எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, பட் பிரச்சனை எனக்கு இல்ல, பூமாவுக்கு. நான் சாயந்தரம் வந்து எல்லாத்தையும் சொல்றேன்ப்பா. இப்ப நின்று பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. ராணி சொல்லிக்கொண்டே போர்டிகோவில் நின்றிருந்த தன்னுடைய கைனடிக் ஹோண்டாவுக்கு போய் செல்ஃப் ஸ்டார்டர் பட்டனை அழுத்தி உயிரூட்டி கொண்டு விற்றென்று காற்றை அரைத்து கொண்டு புறப்பட்டாள். டெல்லியின் போக்குவரத்து குறைந்த சாலைகளில் 15 நிமிஷ பயணம். பூமாவின் வீடு வந்தது. அழைப்பு மணிக்கு வேலை கொடுக்க பூமா கனமான கவலை முகத்தோடு வந்து கதவை திறந்தாள். ராணியை பார்த்ததும் கண்களில் நீர் சட்டென்று அரும்பி பளபளத்தது. பூமாவின் தோளில் கை வைத்தாள் ராணி. கவலைப்படாத, மறுபடியும் ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணினேன், ரெஸ்பான்ஸே இல்லை. ஒரே என்கேஜ்டு டூன். அப்படின்னா நீ ஃபோன் மூலமா அவங்கள காண்டாக்ட் பண்றதை கம்பெனிக்காரங்க விரும்பல. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். சரி, உன்னோட கணவர் வேலை செய்கிற கலிஃபோர்னியா கம்பெனியோட ஃபோன் நம்பரை என்கிட்ட சொல்லு. நான் இப்போ ஃபோன் பண்ணி பார்க்குறேன். பூமா எண்களை சொல்ல ராணி டயலில் எண்களை தட்டினாள். ஓவர்சீஸ் லைன் கலிஃபோர்னியாவை தேடிக்கொண்டு போயிற்று. தொடர்ந்து என்கேஜ்டு டூன். சுத்தம். ரிசீவரை எடுத்து கீழே வச்சுட்டாங்க போலிருக்கு. பூமா கலக்கமாய் கேட்டாள். இப்ப என்னடி பண்றது? என்னோட கணவர் இப்ப கலிஃபோர்னியாவில் இருக்காரா இல்லை இந்தியாவில் இருக்காரான்னு தெரியலையே. இந்தியாவில் இருந்தா என்னையே பார்க்க வரல. பூமாவின் அம்மா சேலை தலைப்பில் கண்களை ஒற்றிக்கொண்டே பக்கத்து அறையனின்றும் வெளிப்பட்டாள். ராணி, பூமா நேத்து ராத்திரியிலிருந்து ஒரு வாய் தண்ணி கூட சாப்பிடல. அசந்து ஒரு நிமிஷம் படுக்க கூட இல்லை. நீயாவது கொஞ்சம் தைரியம் சொல்லி அவளை சாப்பிட வை. ராணி பூமாவின் மேவாயை நிமிர்த்தினாள். இதோ பார் பூமா, அமெரிக்கன் எம்பசியில் எனக்கு வேண்டிய ஒருத்தர் இருக்கார். அவரை காண்டாக்ட் பண்ணி விஷயத்தை சொல்வோம். ஹீ வில் ஹெல்ப் யூ. உன்னோட கணவருக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. நீ முதல்ல ஒரு வாய் சாப்பிடு. இல்லை ராணி, எனக்கு முதல்ல என்னோட கணவர் எங்கேன்னு தெரியணும். அவர்கிட்ட பேசின பின்னாடி தான் எனக்கு சாப்பாடு, தூக்கம் எல்லாமே. வயிறு நிறைய குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி நீ சாப்பிடாம தூங்காம இருந்தா அந்த கெடுதல் உனக்கு மட்டும் இல்லை, குழந்தைக்கும் தான். இருக்கட்டும்,
நீ முதல்ல அமெரிக்கன் எம்பசிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு தெரிஞ்சவர்கிட்ட பேசி பாரு. பூமா சொல்லி கொண்டிருக்கும் போதே டெலிஃபோன் தன் வாயை திறந்து கூப்பிட்டது. பக்கத்தில் இருந்த ராணி ரிசீவரை எடுத்து காதுக்கு பொருத்தினாள். ஹலோ. மறுமுனையில் அமெரிக்க ஆங்கில அசன்டோடு ஒரு குரல் கேட்டது. கால் ஃப்ரம் கலிஃபோர்னியா. ஃபியூச்சர் குளோன்ஸ் கம்ப்யூட்டர் கம்பெனியிலிருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். பேசுவது மிஸ்ஸஸ் பூமா ஸ்ரீராம் அவர்களா? இல்லை, அவளுடைய தோழி மிஸ்ஸஸ் பூமா பக்கத்தில் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் பூமா அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டிய வருத்தமான சூழ்நிலையில் உள்ளோம். அதிர்ச்சியான விஷயமா? ஆமாம், ஸ்ரீராம் இப்போது உயிரோடு இல்லை. என்னது? சாரி டு சே திஸ். நாங்களே இப்போது மனதை திடப்படுத்தி கொண்டுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்படி? என்னவாயிற்று அவருக்கு? கார் விபத்து. டெல்பியா நகரத்துக்கு ஒரு அவசர வேலையாக போனவர் ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு கலிபோர்னியாவுக்கு திரும்பும் வழியில் ஒரு கனரக ட்ரக்கோடு மோதி மோசமான விபத்து நேர்ந்துவிட்டது. மை குட்னஸ். ராணி அதிர்ந்து போய் பூமாவை பார்த்து கொண்டிருக்க ரிசீவரில் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. விபத்து நடந்த சம்பவ இடத்திலேயே ஸ்ரீராமும் டாக்ஸி டிரைவரும் உடல் நசுங்கி மிக மோசமான நிலைமையில் உரு தெரியாமல் இறந்து போனார்கள். இறந்தது ஸ்ரீராம் தான் என்பதை கண்டுபிடிக்கவே போலீசாருக்கு பல மணி நேரம் ஆகிவிட்டது. மறுமுனையில் குரல் சொல்லிக்கொண்டே போக ராணி திக்பிரமையோடு ரிசீவரை பிடித்து கொண்டு நின்றாள்.